ஆதி தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு கனவு, ஒரு முயற்சி, ஒரு வெற்றி நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது உங்கள் அனுஜியா சுஜீவன். ஒரு சமூகத்தின் வளர்ச்சியையும் அதன் வரலாற்றையும் நம்மளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, அதை கரெக்டா பதிவு பண்ணி மக்களிடத்துல ஊடகம் என்ற பேர் தான் பெருமைப்படுது. அதே மாதிரி அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா, தன்னோட சொந்த தாய் மண்ணை விட்டு ஒவ்வொரு புது நாட்டிலையும் காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மக்களோட அடையாளம், பண்பாடு, பாரம்பரியம் இது எல்லாத்துக்கும் பாதுகாப்பா அமைக்கிறது ஊடகத்துறை தான். அந்த வகையில 30 ஆண்டு காலமா தமிழ் கனடிய மக்களோட வரலாற்றை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரலாற்று பொக்கிஷம் கனடா உதயன் பத்திரிகையை சாரும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்புமிக்க பெருமையை தந்து அவரிட நேரத்தை எங்களோட செலவழிக்க வந்த சிறப்பு விருந்தினர் இந்த பத்திரிகைக்கு பின்னால இருக்கிற ஆளுமை. இலங்கையில மலையகத்தை பிறப்பிடமாகவும் யாழ்ப்பாணத்தை வசிவிடமாகவும் கொண்ட கனடாவின் பல்லின சமூக ஊடக பேரவையின் துணை தலைவரும் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தூணுமாக உலக தமிழ் பண்பாட்டின் இயக்கத்தின் தலைவராகவும் பன்முக தேர்ச்சி பெற்று விளங்குபவர், கனடிய தமிழ் மண்ணின் ஊடகத்துறையின் முன்னோடி, மூத்த பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர், கனடா உதயன் பத்திரிகையின் தலைமை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளரான மதிப்பிற்குரிய திரு லோகன் லோகேந்திரலிங்கம் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காரு. அவரை வரவேற்பதில் ஆதி டிவி பெருமகிழ்ச்சியும் பெருமிதமும் அடையுது. வணக்கம் ஐயா. வணக்கம் அனு. வணக்கம் ஆதி தொலைக்காட்சி நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்களை பத்தின சில அறிமுகங்களை எங்கள் மக்களுக்கு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. அதானே நீங்க அழகா சொல்லிட்டீங்களே. கனடா உதயன் பத்திரிகை கனடாவுடைய 30 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. அதற்கு முன்னால் 3 வருடங்கள் சூரியன் பத்திரிகையிலே நான் பிரதம ஆசிரியராக இருந்தேன். அந்த சூரியன் பத்திரிகை தான் என்னை கனடாவிலே ஒரு பத்திரிகை ஆக்கியது. என்னை நண்பர்கள் அழைத்து கொண்டு போய் சூரியன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் படத்திலே அமர வைத்தார்கள். ஒரு எழுத்தாளனாக, கவிஞனாக, கட்டுரையாளனாக இருந்த என்னை ஒரு பத்திரிகையாளனாக என்னை அந்த ஆசனத்திலே அமர்த்தி அழகு பார்த்த நண்பர்களுக்கு நான் துரோகம் செய்யாமல் என்னுடைய பணியை சரியாக செய்தபடியால் 3 வருடங்கள் ஒரு பங்குதாரர்கள் நிறைந்த ஒரு பத்திரிகையை நாங்கள் நடத்தினோம். அவ்வாறு அந்த பத்திரிகையை மக்கள் பத்திரிகை என்று பெயர் எடுக்கின்ற அளவுக்கும் வர்த்தகர்கள் எங்களுடைய பத்திரிகையை வர்த்தக நிறுவனங்களே பத்திரமாக வைத்து தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு கைகாலால் கொடுக்கின்ற ஒரு பழக்கம் அப்போது இருந்தது. அவ்வாறான அந்த சூரியன் பத்திரிகை 3 வருடங்களுக்கு பின் நண்பர்கள் 5 பேர் அங்கே அதில் பங்குதாரராக இருந்ததால் தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சந்தர்ப்பம் அந்த நாள் வந்தது. அந்த நாள் வந்தாலும் நான் அடுத்த வாரமே சூரியன் என்கின்ற பெயருக்கு அதே ஒத்த சொல்லான உதயனை ஆரம்பித்தேன். ஒரு வாரம் கூட தொய்வில்லை. வர்த்தகர்களிடம் நான் சென்றேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், அண்ணா, நீங்கள் சூரியனில் எவ்வாறு எங்களுடைய விளம்பரங்கள் வந்ததோ அவ்வாறு அந்த உதயன் பத்திரிகையில் நீங்கள் தொடரலாம், இந்தாருங்கள் முற்பணம் என்று சொல்லி சில பேர் அந்த உதவியை வழங்கி எனக்கு ஆதரவு அளித்தார்கள். இதுதான் உதயனுடைய வரலாறு. உதயனுடைய அந்த பயணத்துக்கு முதலாவது என்னுடைய குடும்பம் என்னோடு இருக்கிறது. என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் திருமணம் செய்து கூட இன்றும் இந்த ஆண்டிலும் கூட எங்களுடைய பத்திரிகையினுடைய தயாரிப்பு வேலைகளுக்கு உதவுகின்றார்கள். மனைவி சில வேலைகளில் பத்திரிகை விநியோகிக்கின்ற வேலை வந்தால் அதையும் அவர் செய்யக்கூடிய அந்த மாதிரி ஒரு உற்சாகமான ஒரு உதவிகள் என்னை சுற்றி இருக்கின்றன. ஆகவே நான் இங்கே பலரும் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே எப்படி இந்த பத்திரிகை செய்கிறீர்கள், இன்னும் பத்திரிகை வருகிறதா என்றெல்லாம் கேள்விகள் கேட்கின்ற அளவுக்கு எங்களால் தொடர்ச்சியாக இந்த பத்திரிகை நடத்தக்கூடிய இருக்கிறது. அந்த வகையிலே தான் ஆதி தொலைக்காட்சியும் என்னை அழைத்திருக்கிறது, அந்த உதயன் பத்திரிகை என்ற அடையாளத்தோடு. அதற்காக நான் உங்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லுகிறேன்.
நன்றி ஐயா, நன்றி. உண்மையிலே இந்த மொழி சார்ந்த துறையில உங்கள ஒரு உதயமா நாங்க எல்லாருமே பார்க்குறோம். நீங்க அந்த அளவுக்கு உயர்ச்சிய அடைஞ்சிருக்கீங்க. ஆம், நீங்க சொல்லுங்க ஐயா, இந்த உங்களோட பயணத்தை இலங்கையில நீங்க ஆரம்பிச்சு, கனடால வந்து 35 வருடங்களையும் கடந்து கனடா உதயன் பத்திரிகையை நடத்திட்டு வாரீங்க. ஸ்காப்ரோ எல்ஸ்மேயர்ல உங்களோட அலுவலகம் அமைஞ்சிருக்குது. அது தமிழ் சமூகத்துக்கு ஒரு அரசியல் மற்றும் சமூக பாணியில ஒரு மிகச்சிறந்த பதிப்பா விளங்குது இல்லையா? அப்ப இதுல நிறைய உங்களுக்கான எதிர்ப்புகள், மற்றது தீவிரமான புவிசார் அரசியல் அழுத்தங்கள், அதோட பாத்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டுக்கான உங்களோட அலுவலகத்துக்கு மீதான தாக்குதல், இது எல்லாத்தையுமே எதிர்கொண்டு 35-36 வருடங்களுக்கு மேலாக ஒரு நம்பகத்தன்மையும் ஒரு நடுநிலைமையும் வகிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையை எப்படி காப்பாத்திட்டு வாரீங்க? ஒரு நீண்ட கேள்வி. அதுக்குள்ள அந்த பத்திரிகை மீது ஏவப்பட்ட அந்த தாக்குதல் பற்றி சொன்னீர்கள். அது ஒரு ஒரு அது எனக்கு நான் மறந்து விட்டேன். அது என்னால் இந்த மண்ணிலே அப்படி ஒன்று நடக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன். இந்த 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 கேள்வி ஒரு பெரிய வரலாற்றை சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாட்டை தந்திருக்கிறது. ஆனால் சுருக்கமாக தர வேண்டிய ஒரு அவசியம் இங்கே இருக்கிறது உங்களுடைய கலைக்கூடத்துக்குள்ளே. நான் கனடாவுக்கு வரும்பொழுது என்னை எனது அலுவலகத்திலே, நான் பணி செய்த அலுவலகத்திலே பிரியாவிடை வைபவம் நடத்தினார்கள். ஃபேவல் என்று சொல்வார்கள். ஒருவர் ஒரு 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 எழுதினர், அதாவது கிளரிக்கல் போஸ்டில் இருந்தவர் சொல்லுகிறார், இவர் லோகேந்திரலிங்க அவர்கள் கனடாவில் அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், அவர் ஆங்கில புலமை தாராளமாக கொண்டவர். அந்த அந்த ஒரு வார்த்தைகளோடு 3 குழந்தைகளோடும் மனைவியோடும் நான் வருகிறேன். எந்தவித எதிர்ப்பும் இல்லை. நான் ஒரு எழுத்தாளன், நான் ஒரு மின்சார துறையிலே டிப்ளோமா பட்டம் பெற்றவன், 15 வருட அனுபவம் கொண்டவன் என்ற அந்த நினைவு ஒன்றும் இல்லாமல் போர்ச்சூழல், எங்களுடைய மைத்துனர் ஒருவர் இலங்கை இராணுவத்தால் சுடப்பட்டு 1985ஆம் ஆண்டு இறந்த அந்த நினைவுகள், அதன் காரணமாக எங்களுக்கு கனடிய தூதரகம் வழங்கிய விசா போன்றவற்றை கொண்டு இங்கே வந்து இறங்குகிறோம். ஆனால் எனக்கு இது ஒரு பிற நாட்டுக்கு வருவது போன்று ஒரு உணர்வு இல்லை என்கிட்ட இறங்கும் பொழுது. இது எங்கள் மக்கள் வாழுகின்ற ஒரு மண், ஒரு தமிழர்கள் அங்கே வாழ்கிறார்கள், நாங்களும் அங்கு போய் அவர்களோடு சேர்ந்து கொள்வோம் என்று வந்தோம். என்னுடைய வந்தவுடனே ஒரு வாரத்திலே ஒரு பாடல் எழுத வேண்டிய தேவை வந்தது. ஒரு நண்பர் இசையமைப்பது கேட்டார். அதிலே ஒரு நல்ல ஒரு துள்ளல் பாட்டாக இருந்தது. அந்த வரிகளில் கூட நான் கனடாவிலே பார்த்து பற்றி சொன்னேன். கனடா வந்தோம், கூடி வந்தோம், நாங்கள் கனவு கண்டு எழுந்து வந்தோம், இங்கே பணமாய் கொட்டும் பாதை எங்கும் என்று பாடம் கேட்டு பறந்து வந்தோம் நாமே, வெள்ளை பனியும் வானிருந்து கொட்டி வீதி எங்கும் சிதறி பரவும் பால் போல் பச்சை புட்கள் பனியில் மூடி சாகும், பல மரங்கள் இலைகள் கொட்டி வாடும். 30 வருடங்களுக்கு முன் ஒரு இசையோடு வந்த பாடல் இது. என்னுடைய வரிகள் அப்படியே அழகு. அதுக்கு அப்பால் கனடாவை ஒரு சில வாரங்களிலேயே நான் பார்த்து விட்டேன். வெள்ளை பனி, அது அடுத்த வரிகளில் வருது. அந்த பனி வந்து சகதியாக மாறுது ஆட்கள். அது அந்த ஆகவே அதுக்கு சமாந்தரமாக நான் கனடிய தமிழ் மக்களோடு பழகுகின்றேன். என்னுடைய பயணம் செல்லுகிறது. சில வருடங்களுக்கு பின்னர் நான் என்னுடைய பத்திரிகையாளர் நல்ல ஒரு எழுத்தாளனாக, கவிஞனாக உள்ளேன் என்பதை அறிந்து கொண்ட நண்பர்கள் சிலர் 1993ஆம் ஆண்டு என்னிடத்தில் வருகிறார்கள். அதான் நான் சொன்னேன், சூரியன் பத்திரிகை பற்றி சொன்னேன். ஒரு பத்திரிகை ஒன்றை ஆரம்பிக்கிறோம், நீங்கள் ஆசிரியராக இருங்கள் என்று சொல்லி. அப்போ எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. எந்த விதமான முதலீடும் இல்லாமல் அவர்களே முதலிடுகின்றார்கள். நான் அந்த பத்திரிகையில் அமர்ந்து அந்த காலத்திலே 93
எங்களுக்கு ஃபெக்ஸ்லாம் நாங்கள் செய்திருப்போம். இப்போ இருக்கிற இந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் வசதிகள் இல்லை. வாட்ஸ்அப்போ வாய்ப்புகளோ ஒன்றுமே இல்லை. இமெயில் கூட ஒழுங்காக இல்லை. அந்த இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற ஃபேக்ஸ் தாள்களை எடுத்து அதை எடிட் பண்ணி தட்டச்சு செயல்களுடைய கொடுத்து இது ஒரு பெரிய பணி என்னிடத்தில் இருந்தது. நான் அந்த நேரம் ஒரு முழு நேர வேலையும் செய்து கொண்டிருந்தேன் ஒரு ஒரு துறையிலே. நான் அங்கே உள்ளவர்கள் அது அவ்வாறாக இருந்து இந்த பத்திரிகையை நாங்கள் அந்த கஷ்டம் என்று சொல்கிறதுலையே உங்களுக்கு புரியும். அது கஷ்டம் என்று சாதாரணமாக இல்லை. எங்களை அர்ப்பணித்து எங்களை வருத்தி எங்களை மாய்த்தல் என்று சொல்லியிருக்கு தெரிந்த மாய்த்தல் என்பது நாங்கள். ஆனால் அதற்குரிய பலன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில் நான் சிரிக்கிறேன் பார்த்தீங்களா, புன்னகைவர். அந்த வெள்ளிக்கிழமைகளிலே நாங்கள் அந்த நேரம் நானும் பத்திரிகையை விநியோகம் செய்திருக்கிறேன். நானும் விருப்பத்தோடு செய்திருக்கிறேன். பத்திரிகையை கொண்டு போகும் நாங்கள் கடைகளுக்கே கொண்டு போகும் வர்த்தக நிலையங்களை நாடி செல்கின்ற பொழுது ஒரு ஒரு தாம்பாள தட்டை வாங்குவது போல அந்த உரிமையாளர்கள் வாங்குவாங்க. அங்கே வச்சுட்டு போங்கன்றெல்லாம் சொல்ல மாட்டான். அவர்களே வாங்கி அந்த பத்திரிகையை வைத்து அவர்கள் சொல்வார்கள், அண்ணா இது எங்களுடைய வாடிக்கையாளர்கள் வருவார்கள், நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம் பாருங்கள். இது நான் நினைக்கவில்லையே. நான் வரும்பொழுது இப்படி நினைத்தேன் நான் இல்லை. அந்த நண்பர்கள் வழங்கிய அந்த 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 சந்தர்ப்பம், அது பாக்கியம் என்னை ஒரு கரடு முரடான பாதை தான் அது. கற்களும் முட்களும் நிறைந்ததான ஒரு பாதை, கம்பளம் பிரிக்கப்பட்ட பாதை அல்ல. கரடு முரடான பாதையிலும் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு குழந்தை பிறந்து மகிழ்ச்சி அடைவது போல அந்த அனுபவங்களை ஒவ்வொரு வாரமும் நான் குழந்தைகளை பெற்றுக்கொண்டிருந்தேன். அதான் நல்லது. நல்ல அழகாக சொன்னீங்க ஐயா. உண்மையிலே இத்தனை ஆண்டு காலமாக ஒரு தமிழ் பத்திரிகையை நடத்தி வாரது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அதை ஒரு மக்களுக்கு ஒரு சிறப்பான முறையில் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு மிக்க பாராட்டுகள். அதே மாதிரி ஐயா 1990களிலேயே நீங்கள் கனடாவுக்கு வந்திருப்பீங்க இல்லையா? 90ஆம் ஆண்டு வந்தீங்க. அந்த நேரத்தில் இருந்த மக்களோட தேவைகளுக்கும் இப்போ இருக்கிற 2ஆம் 3ஆம் தலைமுறையினோட தேவைகளும் முற்றிலும் மாறுபட்டதா இருக்கு. அந்த ஒரு மாற்றத்தை உங்களுடைய கனடா உதயன் பத்திரிகை எப்படி கையாளுது? நான் இங்கே வரும்பொழுது எனக்கு என்னுடைய மனைவியினுடைய குடும்பம் இங்கே இருந்தது. ஆகவே விமான நிலையத்துக்கு எங்களை அழைத்து செல்வதற்கு 10 பேர் வந்தார்கள். வந்து ஒரு நல்ல ஒரு இல்லத்திலே வாழக்கூடிய, வெளியில் சென்றால் வாகனத்திலே செல்லக்கூடிய வசதி, அந்த ஒரு கஷ்டங்கள் இல்லாமல் எங்களுடைய 3 குழந்தைகளையும் கவனிப்பதும் அவர்களை பார்ப்பதும் இங்கிருந்த என்னுடைய மனைவியினுடைய சகோதரிகளுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் நான் வெளியில் பார்க்குறேன், ஏன்னா நான் வெளியில் நண்பர்களோடு போகிறேன், இலக்கிய கூட்டங்களுக்கு செல்ல ஆரம்பிக்கிறேன், கூட்டங்களுக்கு செல்கிறேன். அரசியல் தீவிரமடைந்திருந்த காலம், விடுதலை போராட்டம் தீவிரமடைந்திருந்த காலம், அதை பற்றிய சந்தோஷமான செய்திகள், கவலைப்படக்கூடிய செய்திகள், இழப்புக்கள், மரணங்கள் பற்றிய செய்திகள் வருகிறது, பேச்சுவார்த்தைகள் பற்றி செய்தி வருகிறது, போராளிகள் மடிகின்ற செய்தி வருகிறது, பொதுமக்கள் மடிகின்ற செய்தி வருகிறது, தமிழர் உடைமைகள் அழிக்கப்படுகின்ற செய்தி வருகிறது. ஆகவே என்னுடைய பார்வை ஒரு நீண்டு விரிந்து பறந்து இருந்தது. என்னுடைய கவனம் எல்லாற்றிலும் இருந்தது. அதே நேரம் நான் இங்கே உள்ள மக்களை பார்க்குறேன். அந்த நேரத்தில் இப்போ கனடாவுக்கு வந்தவர்கள் இப்போ இன்று இந்த 26ஆம் ஆண்டு வந்த உடனே 2 வாரங்களிலே அல்லது 2 மாதங்களிலே வாகனங்கள் வாங்குறாங்க, அடுத்து வீடு வாங்க ஒன்று யோசிக்கிறார்கள். அந்த நேரம் அந்த சிந்தனையே இல்லை. நாங்கள் எங்களுடைய உறவினர்களோடு இருக்கிறோம். அதே போன்று இந்த பழைய அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கள் என்று சொல்கிறவர்களே பலர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அங்கே வாழ்ந்தவர்கள் இலங்கையிலே அதிபர்களாக இருந்தவர்கள், இலங்கையிலே வைத்தியர்களாக இருந்தவர்கள், ஆசிரியர்களாக இருந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நேரம் நான் கவனித்தேன், ஒரு வருடத்துக்கு பிறகு இலங்கையில் பல்வேறு துறைகளிலே பணியாற்றிய முக்கியமானவர்கள்லாம் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் என்னை தேடி வருகிறார்கள் என்று நாங்கள் பத்திரிகை ஆரம்பித்து விட்டோம். 3 சொல்கிறேன். அதனால் அந்த 90க்கும் 93க்கும் இடைப்பட்ட காலம் என்பது ஒரு அமைதியான, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத, ஒரு அவசரம் இல்லாத ஒரு காலமாக எனக்கு தெரியுது. அது நான் இப்போ
நீங்கள் இந்த அற்புதமான கேள்வியை கேட்க அந்த பதிலை கேட்க சொல்லுகிறேன். அந்த காலத்துக்கு ஒரு 35 வருடங்களுக்கு பின்னால் நான் சொல்கிறேன். நாங்கள் பஸ்ஸிலே தான் போவோம். நாங்கள் இப்பொழுது வாகனம் ஓட்டுகின்ற பொழுது வாகன நெரிசல், அதுவும் புதிய வாகன சாரதிகள் வேகமாக வாகனத்தை செலுத்தி எங்களை எல்லாம் பயமுறுத்துகிறார்கள். ஆனால் அந்த நேரம் ஒரு அமைதியான ஒரு 100 பேர் இருந்தால் அதில் ஒரு 10 பேரிடம்தான் வாகனம் இருக்கு. அதே போன்றுதான் எல்லா இனத்தவர். ஆனால் அந்த நாட்கள் அமைதியாக நாங்கள் பல காரியங்களை செய்யக்கூடிய இருந்தது. அதிலே ஒன்றுதான் என்னுடைய குடும்பம். நான் வந்தவுடன் இந்த கலை, இலக்கியம், பேச்சு, வாசிப்பு என்றெல்லாம் வெளியில் நான் செல்லுகின்றவர்களுக்கு எந்தவித தடையும் அவர்கள் விதிக்கவில்லை. என்னுடைய மைத்துனிகள் நான் ஒரு எழுத்தாளனாக, கவிஞனாக வெளியில் அறியப்படுகிறேன் என்பதை பார்த்து அவர்கள் பெருமைப்பட்டார்கள். என்னை ஒரு கூட்டத்தில் செல்லும்போது என்னை அன்பாக வழி அனுப்பி வைப்பார்கள். அந்த காலம் இன்று இல்லை. மிக அவசரமான காலமா இருக்கு இல்லையா ஐயா? கண்களிலே நீர் பணிக்கிற. ஆமா, நல்லா அழகா சொன்னீங்க. இல்ல, நான் கண்டிப்பா அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சேன்னா, ஆரம்ப காலத்துல இருந்த ஜெனரேஷனும் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. தேவைகள், அந்த நாட்டம், அந்த தேடல் எல்லாம் வித்தியாசமாயிட்டு. ஆனால் இன்று எங்களுடைய தமிழ் சமூகம் வளர்ந்திருக்கிறது. பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய வர்த்தக கம்ப்ளெக்ஸ் என்று சொல்லுகின்ற, இப்போ இந்த உங்களுடைய கலைக்கூடம் அமைந்திருக்கின்ற இந்த நிறுவனம் கூட ஒரு சாதாரண ஒரு சிறிய கடையாக இருந்தது. ஆமாம். ஆமாம், நன்றி ஐயா, நன்றி. தமிழ் செம்மொழி வரலாற்றில் தொல்காப்பியம் மக்கள்கிட்ட இன்றியமையாத ஒரு நூல் இல்லையா? அது மாதிரி கனடாவில் எழுதப்படும் புலம்பெயர் இலக்கியம் தமிழரின் செவ்வியல் மரபை மாற்றுதா இல்லை அதை விரிவுபடுத்துதா? நல்ல ஒரு கேள்வி. ஒரு 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 தமிழ் இலக்கியம் சார்ந்த அல்லது தமிழ் சார்ந்த அல்லது எங்களுடைய பண்டைய காலத்து புனிதமான அந்த வாழ்வியல் முறைகளை, தேடல்களை இப்போ நீங்கள்லாம் அகழாய்வு செய்கின்ற பொழுது நாங்கள் ஆர்வத்தோடு பார்க்குறோம். அந்த நாட்களிலே புதையுண்டு போன நகரங்கள் எல்லாம் இப்படி இருந்தனவா என்ற அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அது அந்த காலம் நல்ல தமிழ் புலவர்கள், தமிழ் அறிஞர்கள், மன்னர்கள் இருந்த காலம். அது ஒரு பொற்காலமாக எங்களுக்கு தெரிகிறது. நாங்கள் அந்த காலத்திலே வாழவில்லையே என்ற ஏக்கம் எங்களுக்குள்ளே பெற. ஆனால் கனடாவிலே என்னுடைய கவனிப்பிலே என்ன நடக்கிறேன்னு சொன்னால், இங்கே இந்த நாங்கள் வந்த நாட்களில் இவ்வாறான தேடல்கள் இல்லை. தமிழ் மொழி சார்ந்த அல்லது எங்களுடைய பண்டைய இலக்கியம் சார்ந்த அல்லது மொழியினுடைய ஆழத்தை தேடி தேடி கற்றுக்கொள்கின்ற அல்லது ஒரு காரைக்கால் அம்மையார் பற்றி அறிந்து கொள்வதோ அவ்வாறான ஒன்று அந்த நேரத்தில் இல்லை. ஆனால் நான் பல இடங்களில் நான் பேசியிருக்கிறேன். இங்கே இப்பொழுது இருக்கின்ற படைப்பாளிகள் என்று சொல்லுகின்ற எழுத்தாளர்களோடு பலர் இணைந்து கொள்கிறார். அவர்கள் யார் என்றால் அவர் எல்லோரும் கற்றவர்களான், எங்கள் மண்ணிலிருந்து வந்தவர்களான். ஆனால் இங்கே இப்பொழுது பலருக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பு, உதாரணமாக இப்போ தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள், அண்ணாமலை பல்கலைக்கழகம் போன்ற, தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்களிலே இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் என்ற இதில் கற்றுக்கொள்கிறவர் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே இருந்து ஒரு பெருங்கூட்டம் இந்த கலை இலக்கிய படைப்புக்குள்ளும் தமிழ் அறிவியல் தேடலுக்குள்ளும் கவிதைக்குள்ளும் வந்திருக்கிறது. அப்போ ஒரு எழுத்தாளனாக, ஒரு பத்திரிகை ஆசிரியனாக கனடா தமிழ் எழுத்தாளனுடைய ஆரம்ப காலத்து ஒரு தலைவனாக, பின்னர் செயலாளனாக அல்லது ஒரு கவிஞனாக கனடாவில் இருக்கின்ற கவிஞர் கழகத்தினுடைய அந்த செயற்பாடுகளிலே நான் எப்பொழுதும் அவர்களோடு பக்கபலமாக இருக்கின்றவனாக இதை பார்க்கிறேன் என்றால், இந்த நீங்கள் சொன்ன ஒரு தமிழனுடைய அழகு, மொழியினுடைய அழகு, மொழியினுடைய செழுமை, மொழியை சரியாக பேச வேண்டும், மொழியை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், எங்களுடைய குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாங்கள் கற்கின்ற விஷயங்களை எங்களுடைய குழந்தைகள் மூலம், அவர்களுடைய நடனங்கள் மூலம் அல்லது பாடல்கள் மூலம் நாங்கள் வெளிக்கொண்டுறோம். ஆகவே தமிழினுடைய அழகும் அதனுடைய செழுமையும் சார்ந்த ஒரு சமூகமாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு சூழல் உருவாகிறது.
நான் முன்னர் சொன்னேனே, அந்த நேரம் வறுமை இருந்தது, வறுமை இருந்தது 90களில். இப்போ நிறைவு இருக்கிறது. பலர் வசதியாக இருக்கிறார்கள். ஒரு வீட்டிலே, ஒரு தமிழ் குடும்பத்தினுடைய வீட்டிலே 4 வாகனங்கள் இருக்கின்றன. அது ஒரு வளர்ச்சி தான். பெரிய நிறுவனங்கள் இருக்கின்றன. அரசாங்கத்திலே பல்வேறு நிறுவனங்களே உயர் பதவிகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டோம். ஆனால் நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு திரும்பவும் நான் இந்த கேள்வி கூட நன்றி சொல்லணும். ஒரு தமிழ் சார்ந்த நாங்கள் எங்களுக்கு எது வந்து கிடைத்தாலும் எதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கூட எங்களுடைய நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தொன்மையான அந்த தொல்காப்பியத்தை ஞாபகப்படுத்தினீர்கள். அதனுள்ளே சொல்லப்படுகின்ற தொல்காப்பியம் பற்றியும் பண்டைய இலக்கியங்கள், பண்டைய வாழ்வியல் முறைகளை பற்றியும் ஆராய்ச்சி செய்கின்ற அவ்வாறானவர்கள் அதிகமாக இருக்கிறார். நான் அண்மையிலே கம்போடியா சென்று வந்தேன். கம்போடியாவிலே நாங்கள் அழைக்கப்பட்டது ராஜேந்திர சோழனுடைய 1000வது நினைவு. ராஜேந்திர சோழன் அங்கே உள்ளவர்கள் சொன்னார்கள், அதாவது அந்த கம்போடியர்கள், தமிழர்கள் அல்ல, கம்போடியர்கள் சொன்னார்கள், அந்த காலத்திலே தங்கள் கற்ற விஷயங்களில் சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்காங்க. ராஜேந்திர சோழன் தமிழ்நாட்டிலிருந்து யானைகளோடும் யானைகளோடு வருகின்ற நேரம் அந்த யானையினுடைய பிளிரல் தங்களுக்கு கேட்குமா, மன்னர் வந்து விட்டார் என்று. அதை பாருங்கள், அந்த காலத்தை பற்றி அறிவதற்கு அந்த தகவலை உங்களோடு சொல்வதற்கு ஒரு பூரிப்போடு நான் சொல்லுவேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவை இவ்வாறான பல விஷயங்கள் எல்லாம் கனடாவிலே உங்களுக்கு எப்படி ஒரு ஆவல் வந்து இந்த கேள்வியை நீங்கள் என் முன் வைத்தீர்களோ அதற்குரிய வேலைகள், அதற்குரிய திட்டங்கள், அதற்குரிய ஆயத்தங்கள் எல்லாம் பல நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்து பாருங்கள், நிச்சயமாக அது தெரிகிறது. அதை அனுபவிக்கின்ற ஒருவனாக நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். கண்டிப்பா ஐயா, நன்றி நன்றி. நீங்கள் அழகான உண்மையிலே நிறைய விஷயங்களை மொழி சார்பாக எங்களுக்கு பகிர்ந்து கொள்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னால் நான் என்னுடைய ஒரு நாளாந்தம், என்னுடைய ஒரு பணி எப்படி போகுதுன்னா, எனக்கு காலை எழுந்த உடனே என்னுடைய பத்திரிகை தான். அடுத்தது இன்று என்னென்ன கூட்டங்கள், எந்தெந்த கூட்டங்களை நான் பேச வேணும், எங்கே நான் பார்வையாளனாக என்றாலும் நான் போய் வர வேணும், எங்கே நான் போய் ஒரு 10 நிமிடங்கள்னாலும் அமர்ந்து விட்டு அடுத்ததுக்கு சென்ற நினைப்போடு வருகின்ற என்னை நீங்கள்தான், அதுவும் நீங்களும் உங்களுடைய தொலைக்காட்சி குழுவும், நான் யாருடைய பெயரை சொல்வது, யாருடைய பெயரை விடுவது என்று தெரியாமல் சொல்லுகிறேன். என்னுடைய பத்திரிகைகளை நான் இதை பற்றி எழுதுவேன் நிச்சயமாக. ஏனென்றால் நீங்கள் என்னிடத்திலே ஒரு புதையலை எடுப்பது போல நீங்கள் சொல்லுகின்றீர்கள். இப்போ இலங்கையிலே ஒரு போராட்ட காலத்திலே என்ன அனுபவம் என்று சொன்னால் கூட இந்த 1000 கதைகள் இருக்கு. இராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர் தாக்குதலிருந்து தப்புவதற்கு நாங்கள் என்ன செய்தோம், புதைகுழுக்கள் எப்படி இருந்தது. ஆனால் இது இந்த அறைக்குள்ளே, இந்த கலையகத்துக்குள்ளே நான் இருந்து என்னை நீங்கள் வெளியிலே இந்த ஒரு ஆகாயத்திலே பறப்பது போன்ற ஒரு ஆகாயத்திலிருந்து இந்த கனடாய மண்ணை பார்ப்பது போன்ற ஒரு உணர்வை தந்திருக்கு. பாராட்டுகள். அது ஆதி டிவி பெருமைப்படுது ஐயா. நீங்க உண்மையிலே எங்களுக்கு வந்து இவ்வளவு சிறப்பா உங்களுக்கு நேரம் ஒதுக்குறதுக்கு ஆதி டிவி தான் பெருமைப்படுது உங்களை கௌரவிக்கிறதுல. இன்றைய சமூக ஊடக யுகத்தில் ஆங்கிலம் கலந்த தங்கிலீஷ் பெருகி வருது இல்லையா? அத கனடா உதயன் போன்ற முதன்மை பத்திரிகைகள் தமிழ் மொழியின் செவ்வியல் தூய்மையை பேணுவதில் எவ்வாறான மாற்றத்தை கையாண்டு வருது? நல்ல ஒரு கேள்வி அனு. ஏனென்றால் ஊடகங்கள், சமூக ஊடகங்களை பற்றி சொன்னீர்கள், அச்சு ஊடகங்களை பற்றி சொன்னீர்கள். சமூக ஊடகங்களுடைய மேலாதிக்கத்தால் அச்சூடகங்கள் சற்று இறங்கி செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறது. அதாவது நாங்கள் அமுக்கப்படுகிறோம். உதாரணத்துக்கு என்னை பார்த்து கேட்பார்கள், இன்னும் பத்திரிகை வருகிறா? இப்போ நான் அவர்களிடத்தில் ஒருவரிடையே கேட்டேன், இது என்ன நீங்கள் இன்னும் மதுபானம் அருந்துகிறீர்களா என்று கேட்கிற மாதிரி இருக்கு. பத்திரிகை என்பது எங்களுடைய சமூகத்துக்கு அவசியமானது ஒன்று. நாங்கள் கற்ற ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அடையாளமாக ஓரிரு பத்திரிகையாகவே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் எங்களை வருத்தி இந்த பத்திரிகையை நான் தொடர்ந்து வாரோம். அவ்வாறாக
சவால்களோடு வெளிவருகின்ற பத்திரிகைகளை நாங்கள் இந்த சமூக ஊடகங்களோடு போட்டி அல்ல, அதனுடைய பாதிப்பை நாங்கள் உணர்கின்றோம். அது எவ்வாறான பாதிப்பை இந்த சமூகத்துக்கு கொண்டு வருகின்றால், ஒன்று அறிவு சார்ந்த பாதிப்பு, ஒன்று மொழி சார்ந்த, ஒன்று கலாச்சாரம் சார்ந்த, இன்னொன்று பண்பாடு சார்ந்த பல விஷயங்களில் பாதிப்பு வருது. அதை நான் விளக்கமாக உங்களிடத்தில் சொல்ல தேவையில்லை. சமூக ஊடகங்களிலே நாங்கள் இதை நான் சொல்லுவேன், பல இடத்துல நீங்கள் பத்திரிகையிலே இல்லாத விடயங்களை நீங்கள் உங்களுடைய தொலைபேசியிலே பார்ப்பதாக சொல்லுகின்றீர்கள். பத்திரிகைகளை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். பத்திரிகைகளை நீங்கள் மறந்து விட்டு உங்கள் உணவுகளோடும் உங்களுடைய ஏனைய சமூக ஊடகங்களோடு இருப்பதனால் உங்களுக்கு பத்திரிகைகள் தேவையில்லை என்ற ஒரு உணர்வை தந்த அது தவறு. ஆனால் நாங்கள் பத்திரிகை மூலம் நாங்கள் மாத்திரமில்லை, கனடாவிலே ஒரு பத்திரிகைகள் வெளிவருகின்றன. எங்களுக்காக இலங்கையிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து பத்திரிகைகள் வருகின்றன, அச்சு ஊடகங்கள். இந்த அச்சு ஊடகங்களுக்கு இருக்கிற நாகரிகம், நாங்கள் ஒரு அசிங்கமான ஒரு விடயத்தை நாங்கள் சொல்வதில்லை. இப்போ எனக்கு இலங்கையிலிருந்து செய்திகள் வருகின்றன. ஒரு இளம்பெண்ணை பாலியல் ரீதியாக வற்புறுத்திய விஷயங்களை எங்களுடைய செய்தியாளர் ஒரு விழாவாரியாக எழுதுவார். நான் அந்த செய்தியை போடுவதில்லை. ஏன்னா அதை வாசிக்கவே எனக்கு அந்த பிள்ளை மீது ஒரு இரக்கம் வருகிறது. அது விக்டிம், அது அந்த குழந்தை மீது. அப்போ அதை நாங்கள் அதை எத்தனை பேர் நானும் நீங்களும் பார்ப்போம். ஆகவே இந்த சமூக ஊடகங்களில் அங்கே அந்த எங்கள் யாழ்ப்பாணத்திலே ஒரு சம்பவம் நடந்து, ஒரு விபத்து நடந்து, அந்த பையனை அல்லது பெரியவரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு முன்னால் இங்கே செய்தி வந்து விடுகிறது. அவ்வளோ அவசரம், என்ன அவசரம் அந்த தேவை இருக்கிறது. அதற்கு அப்பால் முக்கியமான பல விஷயங்களை ஆறுதலாக, பொறுமையான, அவதானமாக, நான் முன்னர் சொன்ன நிதானமாக எழுதுவதற்கும் அச்சு செய்வதற்கும் உரிய ஒரு முக்கியமான தளமாக, ஒரு மரியாதைக்குரிய தளமாக இந்த பத்திரிகைகள் இருக்கிறது என்று தான் நான் சொல்வேன். யோசித்து எங்களுடைய காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு தளமாக இருக்கின்றன. ஆகவே சமூக ஊடகங்கள் நடத்துகின்ற நண்பர்களோடு நான் நண்பர்களாக இருக்கிறோம், அவர்களை மதிக்கிறோம். இந்த சமூக ஊடகங்களில் நல்ல பயனுள்ள செய்திகளை தருகின்ற விஷயங்கள், இப்போ நான்லாம் சீமானுடைய உரையை 1 மணி நேரம் செலவழித்து கூட கேட்பேன். ஏனென்றால் அதிலே நானும் அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இலங்கையிலிருந்து நல்ல விஷயங்கள் எங்களுக்கு கிடைப்பது சற்று குறைவாக இருக்கிறது. அது நேரடியாக ஒரு இலங்கையில் பிறந்தாலும் இலங்கையிலிருந்து வருகின்ற அரசியல்வாதிகளின் உரைகள், அரசியல்வாதிகளின் விமர்சனங்கள், அரசியல்வாதிகளுடைய கருத்துக்கள், அதுக்கு மேலாக ஆன்மீக துறையில் இருக்கிறவர்கள் கூட அந்த துறை சார்ந்து நடக்கின்றார்களா என்பதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்கிறது. இது உலகம் முழுக்க இது பலர் உணர்ந்ததை தான் நான் இங்கே சொல்கிறேன். ஆகவே பத்திரிகை என்பது, நான் மீண்டும் சொல்லுகின்றேன், ஒரு அவதானமாகவும் நிதானமாகவும் ஒரு 4 அறைகளுக்குள்ளே இருந்து ஒரு மேசையில் இருந்து சக பத்திரிகையாளரோடு பேசி உரையாடி அவருடைய கருத்துக்களை பெற்று நாங்கள் அச்சுக்கு அனுப்பி மக்களுக்கு ஒன்று அச்சு ஊடாகவோ அல்லது இணையம் தளம் ஊடாகவோ நாங்கள் செல்லுகின்ற பொழுது அந்த செய்திகளிலே ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். அந்த செய்தியிலே ஒரு பண்பாட்டு கோலங்கள் சிதறி கிடக்கும். அந்த அழகை, ஆனால் காட்சி ஊடகங்கள் அழகாக இருக்கின்றன, ஆனால் எல்லாம் அழகா இல்லை. ஆமா ஐயா, உண்மையா சிறப்பான விஷயம். இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள் நிறைய பேர் பத்திரிகை வாசிக்கிறது அப்படியே மறந்தே போயிட்டாங்க இல்லையா? அது இந்த வார இளைஞர்கள் மத்தியில் அது பரவணும், நீண்டு தொடரணும். ஏன்னா வாசிப்பு ஒரு மனுஷனை முழுமையாக மாற்றுது அப்படின்றத எல்லாருமே நம்புகிறாங்க. ஸோ அது தொடரணும்னு நாங்களும் உங்களோட பத்திரிகை துறை மீண்டும் தொடர்ந்து இளைஞர்கள் மத்தியில் அது பரவணும். அது தொடர்பாக நான் ஒன்று சொல்கிறேன் சுருக்கமாக. அதாவது எங்களுடைய இளைஞர்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய மாணவர்கள், அது நாங்கள் என்றது அது எங்கள் தாயத்தில் இருக்கின்றவர்கள், மலையத்தில் இருக்கிறவர்கள், கொழும்பில் இருக்கிறவர்களோ அல்ல கனடாவில் இருக்கிறவோ புலம்பெயர், நாங்கள்
அதாவது எங்களிலிருந்து எங்கள் அன்னையர்கள், அதாவது தாய் தந்தையர் பெற்றோர்கள் எதை செய்ய வேண்டும் என்றால், குறைந்தது எங்களுடைய பிள்ளைகளை தமிழ் இலக்கியம் மாத்திரமல்ல ஆங்கில இலக்கியத்தையும் கற்றுக்கொள்ள, ஆங்கில இலக்கியத்தில் இருக்கின்ற இலகுவாக விளங்கக்கூடிய விஷயங்களை, சிலருடைய உரைகளை கேட்கின்ற ஒரு 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 தேடல் நிறைந்த ஒரு அறிவு தேடலாக இருந்தால், அந்த கூட்டமாவது, அந்த சமூகமாவது, அந்த இளைஞர் சமூகமாவது ஒரு ஆரோக்கியமான எதிர்கால தலைவர்களாகவும் எதிர்கால ஆசிரியர்களாகவும் வருவார்கள். இல்லாவிட்டால் அந்த ஒரு 1000 பேருக்குள்ளே நாங்கள் ஒரு 50 பேரை அவ்வாறா நாங்கள் உருவாக்க விட்டோம் என்றால், 1000 பேரும் இந்த 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 சமூக ஊடகங்களுக்குள்ளே இருக்கின்ற அதாவது அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்கள், அநாகரிகமான விஷயங்கள், இந்த ஆங்கில சொற்களை கலந்து விஷயங்கள், எனக்கு இந்த மண்ணிலே வாழ்ந்து மடிந்த பலர் இதை கேட்கிறவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். முன்னாள் மகஜனா கல்லூரி அதிபர் கனகசபதி அவர்கள், கவிநாயர் என்று சொல்கின்ற கந்தவனம் கவிஞர் அவரும் ஒரு அதிபராக இருந்தவர். இந்த 2 பேருமே எனக்கு ஒரு வழிகாட்டிகளாக இங்கே இருந்தார்கள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நான் மேடையிலே பேசிவிட்டு ஒரு நாள் வந்தேன். கனகசபதி மாஸ்டர் ஒரு விஞ்ஞான ஆசிரியர், பல வைத்தியர்களை உருவாக்கியவர். மகஜனா கல்லூரி பழைய மாணவர்களுக்கு இந்த செய்தி சந்தோஷமாக இருக்கும். அவர் எனக்கு சொல்லுகிறார், லோகன், நீங்கள் நன்றிகள் என்று சொல்லாதீர்கள், நன்றிக்கு பன்மை இல்லை. அன்றிலிருந்து நான் நன்றிகள் சொல்றேன். எனக்கு என்ன நடக்கும், நான் அதிகம் தொலைக்காட்சி பார்ப்பேன், வானொலிகளை கேட்பேன். நன்றிகள் 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 என்று சொல்லும்போது எனக்கு கனகசபதி மாஸ்டர் தான் ஞாபகத்துக்கு வருவார். உங்களுக்கு அழகான விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒரு உதாரணம். ஆகவே நாங்கள் எங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தர வேண்டும், பின்பற்ற வேணும். பின்பற்றினால் எங்களுடைய எதிர்கால சமூகம் ஒரு அளவு சீராகவும் செழிப்பாகவும் ஒரு அறிவு ஆளுமை உள்ள ஒரு சமூகமாகவும் சிதறி போகாமல் நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாதிக்கின்ற, சேர்ந்து சிந்திக்கின்ற, சேர்ந்து கொண்டாடுகின்ற ஒரு சமூகமாக இருக்கும். நிச்சயமா ஐயா, நிச்சயமா. உங்களை ஆசை பலிக்கட்டும், உங்களோட கனவு பலிக்கட்டும். கனடிய தேசிய இனத்துவ பேரவையின் துணைத் தலைவராக இருக்கீங்க இல்லையா? கனடாவில் அதிகாரப்பூர்வமான மொழிகளான ஆங்கிலம், பிரெஞ்சு, இந்த 2 மொழிகளுக்கு நடுவுல தமிழின் ஊடக வலிமையை பிற பல்லின சமூகங்களுக்கு மத்தியில எவ்வாறு நிலைநாட்டுறீங்க? இந்த கேள்வியை நீங்க முடிக்க முதலே என்னட்ட ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி என்னுடைய அது தொடர்பான அனுபவம் என்னை கவனிக்கின்ற சில அரசியல்வாதிகள் சொல்வார்கள், லோகன்ஸ், ஓ ஸ்டில் யூ ஆர் ரன்னிங் தி நியூஸ் பேப்பர், ஓ டோன்ட் கிவ் அப் பண்றாங்க. அவர்களுக்கு எங்களுடைய சமூகத்துக்கு செய்திகளை தருவதற்கு அவர்களுக்கு எங்கள் பத்திரிகை தேவையா இருக்கு. இந்த பல்லின பத்திரிகையாளர் கழகம் ஒரு 650 பல்லின மொழிகளுக்காக வருகின்ற ஊடகங்களைச் சேர்ந்த பத்திரிகையாளர் கழகம். அது கனடாவின் பல மாகாணங்களிலும் அதில் அங்கத்தவர்கள். எங்களுடைய ஜூம் சந்திப்புகளிலே அல்பர்டா, மொன்ட்ரியால் போன்ற எல்லாம் கலந்து கொள்ள. அதில் உள்ள அதுக்கு ஒரு சிறப்பு என்னென்றால், இந்த பல்லின பத்திரிகையாளர் கழகத்தினுடைய சிரேட்ஸ் உப தலைவராக நான் இருக்கிறேன். அதனுடைய தலைவர் ஒரு செல்வாக்கு எப்படி என்றால், அவர் பிரதமரை சந்திக்கிறாருன்னா 1 வாரத்துக்குள்ளே அவருக்கு அனுமதி கிடைக்கும். இப்போ எங்களுக்கெல்லாம் சில நேரத்தில் 1 வருஷம் போனாலும் கிடைக்காது. அவரான ஒரு பலமிக்க அந்த பத்திரிகையாளர் கழகத்தில் நான் ஒரு பதவியில் இருப்பதாலும் பல அங்கத்தவர்கள் என்னை தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக பார்ப்பதும், அங்கே வருகின்ற அரசியல் தலைவர்கள், ஓ நீ தமிழர்களுடைய பிரதிநிதி. அவர்கள் ஒரு தடவை ஒரு முதல்வர் சொன்னார், ஈச் அண்ட் எவ்ரி நியூஸ் பேப்பர் இஸ் அன் ஐடென்டிட்டி ஆஃப் அ பர்டிகுலர் கம்யூனிட்டி. ஒரு சமூகத்தினுடைய அதாவது பத்திரிகையினுடைய அடையாளம் அந்த பத்திரிகை, அந்த சமூகத்தில் இருந்து வருகின்ற பத்திரிகை அதுக்கு அடையாளம். அப்ப நான் முன்னே சொன்னேன் தானே, ஒரு பத்திரிகை ஒரு அவசியம், பத்திரிகை ஒரு அடையாளமாக இருக்க வேணும் ஒரு படித்த சமூகத்துக்கு, இல்லாட்டா பாலைவனமாக. ஆமா, கண்டிப்பா. பத்திரிகை மாத்திரம் என்று சொல்லல, இதுல வானொலி, தொலைக்காட்சிகள் எல்லாமே அறிவார்ந்த விஷயங்களை தரும் பொழுது சமூகம் செழிப்பாக இருக்கும். ஆகவே நீங்கள்
உங்களுடைய கேள்வியில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற பதிலை நான் இறுதியாக ஒரு வசனத்தில் சொல்வதென்றால், இந்த பல்லின பல்லின மக்கள் வாழ்கிற நாட்டிலே பல்லின அதாவது மல்டி டைவர்சிட்டி டைவர்ஸ் கம்யூனிட்டிஸ் என்ற இந்த அரசு திணைக்களங்கள் இருக்கின்ற அமைச்சுகள் இருக்கிறது, பல்லின கலாச்சார அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு 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 சீக்கியருடைய மொழி சார்ந்து எப்படி அந்த அரசாங்கத்துக்கு சலுகைகள் இருக்கோ அதே போல தான் தமிழ் சமூகத்துக்கும் சலுகைகள் இருக்கு. எங்களுடைய பத்திரிகைகளை ஒரு பத்திரிகைகள் நின்றுவிடக்கூடாது என்பதற்கு சில சந்தர்ப்பங்கள் நல்ல சாதகமான விஷயங்கள்லாம் எங்களுக்கு நடந்திருக்கின்றன. எங்களை உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தைகளை இங்கே இருக்கின்ற அரசியல் தலைவர்களும் ஏனைய சமூக தலைவர்களும் சொல்வார்கள். சில எங்களை போன்ற பத்திரிகை நடத்துகின்ற இன்னொரு சமூக பத்திரிகை ஆசிரியர் என்னை சொல்வார், லோகன், உன்னை நான் பாராட்டுகிறேன், இவ்வளவு சிரமங்கள் மத்தியும் நீ இந்த பத்திரிகையை தொடர்ந்து நடத்துகின்றார்கள், இதை விட வேற என்ன பாராட்டு? அந்த மாதிரி வார்த்தைகள் தான் உங்களுக்கான உற்சாகம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா ஐயா, நன்றி. உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் கனடா கிளையின் தலைவராக மேற்கத்திய சூழலில் வளரும் மாணவர்களிடம் திருக்குறள், புறநானூறு போன்ற இலக்கிய செவ்வியல் தமிழ் கொண்டு சேர்க்க நீங்கள் கையாளும் உத்திகள் என்னென்ன? இந்த கேள்வி மூலம் நீங்கள் என்னை இப்போ கனடாவிலிருந்து உலகெங்கும் பல நாடுகளுக்கு அழைத்து சென்று நாங்கள் உண்மையதான் ஐயா சொல்றோம். இல்லை, உண்மை என்னென்றால் அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்த உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் உங்களுடைய கேள்வி ஒரு ஒரு உலகம் பறந்த ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் திருக்குறளையும் இளங்கோவடிகள் போன்ற புறநானூறு போன்ற நல்ல விஷயங்களை சொல்லுகின்ற நூல்கள் பற்றி சொல்லுகிறீர்கள். உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் 1974 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. 50 வருடங்களை கடந்துச்சு. யாழ்ப்பாணத்தில் தான் முதலாக ஆரம்பிப்பது. சாலை இளந்திரையன் தமிழ்நாட்டில் இருந்து வந்து அதை தொடக்கி வைத்ததாக எங்களுக்கு தகவல் இருக்கின்றது. தனிநாயகம் அடிகளார் என்ற யாழ்ப்பாணத்திலே பிறந்த ஒரு தமிழறிஞர், கிறிஸ்தவ மத பீடத்துக்கு கூட முக்கியமானவர். அவரெல்லாம் பங்கெடுத்த அந்த அமைப்பு உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் இப்பொழுது 20 நாடுகளிலே கிளைகளை அமைத்திருக்கிறது. அதனுடைய கனடா கிளையினுடைய செயலாளராக இருக்கிறேன். என்னுடைய சிறப்பு இன்னொரு சிறப்பு என்னென்றால், பண்பாட்டு இயக்கத்தினுடைய தலைமையகம் கனடாவிலே தான் இருக்கிறார். அதுக்கு இன்னொரு தலைவர் இருக்கிறார், செயலாளர் ஜெர்மனியில் இருக்கிறார். நீங்கள் இந்த திருக்குறள் சம்பந்தமான என்ன மக்களை மாணவர்களை இங்கே பல வருடங்களாக எங்களுடைய கனடா கிளையானது மாணவர்களிடையே திருக்குறள் போட்டியை நடத்தி பரிசுகளை வழங்கி வருகின்றோம் வர்த்தகர்களுடைய ஆதரவோடு. இந்த கோவிட் காலத்தில் சற்று அது தாமதமடைந்திருந்தது. நாங்கள் மீண்டும் இந்த வருடத்திலே நாங்கள் அதை நடத்தியிருக்கிறோம். எங்களுடைய உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய இலங்கை கிளை வந்து மிகவும் நேர்த்தியாக செயல்படுகின்றது. ஆகவே உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் என்பது உலகெங்கும் மலேசியா, தமிழ்நாடு, தென்னாப்பிரிக்காவிலும் என்னுடைய கிளைகள் இருக்குது. அதாவது தமிழ் அதிகம் பேசாத தமிழர்கள் அதிலே அங்கத்தர்களாக இருக்கிறாங்க. ஆனால் மகநாடு தமிழிலே நடக்கும், ஆங்கிலத்திலே நடக்கும். இந்த உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் மூலம்தான் ஒரு பத்திரிகையாளனாக நாங்கள் இங்கே இருந்து நான் அதனுடைய முக்கிய உறுப்பினராக இருந்ததன் மூலம் தான் நான் மலேசியாவுக்கு சென்றிருக்கிறேன், தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றிருக்கிறேன், பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறோம். உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய உறுப்பினர்களாக நான் அங்கே சென்றிருக்கிறோம். நன்றி ஐயா, நன்றி. அப்போ நீங்கள் மாணவர்களிடத்தில் போட்டியெல்லாம் நடத்தி அவங்களுக்கு ஒரு முயற்சியும் ஊக்கத்தையும் கொடுக்குறீங்க இல்லையா? அது உண்மையிலே நல்ல விஷயம். அடுத்து டொரண்டோவில் இப்போ உங்களுக்கு தெரியும் உருவாகி வருது இல்லையா தமிழ் சமூக மையம் TCC திட்டத்தில் உங்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த மையம் ஒரு கல்விசார் ஆய்வு மையமாக மாறுவதற்கு உங்களுடைய ஊடக ஆவணங்கள் எவ்வாறு உதவ போகுது? முதல் இந்த தமிழ் சமூக மையம் என்ற அந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்ததுக்கு தமிழ் சமூக மையம் அமைய போகிறதும் நாங்கள் இதிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் தான் சந்தோஷமாக இருக்கிறது.
இந்த தமிழ் சமூக மையம் முதல் அமைய வேணும் என்றதுக்காக ஆரம்பத்திலே முயற்சி எடுக்கப்பட்ட நேரத்திலே பலர் சோர்ந்திருந்தார்கள். நிதி என்பது முழுமையாக அரசாங்கத்தினுடைய உதவி கிடைக்கப் போகிறது என்பது எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நேரத்திலே ஒரு பத்திரிகையாளனாக நீங்கள் சொன்னது போல அதனோடு தொடர்ந்து பயணிக்கிறோன்ற வகையில், என்றால் அதனுடைய முதல் அத்திவாரம் போடப்பட்ட நாள் அல்லது அதனுடைய ஆரம்பம் அந்த கிரவுண்ட் பிரேக்கிங் என்று சொல்கிற அல்லது ஒரு விஷயம் நடந்தது என்று நான் சொன்னேன். முதல்வர் கூட வந்திருந்தார், ஒன்டாரியோ முதல்வர். அப்போ அன்று பார்வையாளராக வந்தவர்கள் இதை யார் இதை கையில் எடுப்பார்கள் என்று. ஆனால் அதற்காக ஒரு அண்மை காலகத்திலே ஒரு நிதி சேகரிப்பு குழு அமைக்கப்பட்டு சாந்தா பஞ்சலிங்கம் அவர்கள் தலைவராக இருந்து செயல்படுகிறார். ஆகவே அந்த 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 செயற்பாடுகள் கூர்மையடைந்து அந்த எதிர்பார்க்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அந்த முதலாவது கட்டத்திற்கு தேவையான நிதியிலும் பார்க்க மேலதிகமாக கிடைச்சார். ஆனால் உங்களுடைய கேள்வியின் அர்த்தம், அங்கே நூலகம் பற்றி சொல்லீர்கள், அங்கே என்ன தமிழ் மொழி சார்ந்து என்ன விஷயங்கள் இடம்பெற போகணும், அது நாங்கள் முதல்ல இந்த கட்டடம் அமையட்டும், ஆனால் அங்கே ஒரு நூலகம் அமைய போகிறது என்பது தெரியும். அதை அந்த கட்டடம் அமைக்கப்பட்டு பூர்ணமான ஒரு தமிழ் சமூக மையம் வருமானால் அந்தந்த துறைகளுக்குள்ளே அந்தந்த பிரிவுகளுக்குள்ளே போய் பணியாற்றக்கூடியவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆர்வமுள்ளவர்கள் இருக்கிறார். அவர்களுக்கு வேணும் அந்த ரிசோர்ஸ், அந்த தளம், அந்த இடம் வேண்டும், வளங்கள் வேணும். ஆகவே தமிழ் சமூக மையம் கட்டடம் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை, இன்னும் சில வருடங்களுக்குள்ளே அவர்கள் முடிக்க வேண்டும். ஆகவே அதற்கு சமாந்தரமாக அந்த வேலைகள் நடக்கின்றன. ஏனென்றால் அந்த குழுவில், தமிழ் சமூக மைய குழுவில் இருப்பவர்களிலே பலர் அறிவு சார்ந்தவர்களாக, அறிவை தேடுகின்றவர்களாக, சமூக அக்கறை கொண்டவர்களாக, தமிழ் மொழி மீது பற்று கொண்டவர்களாக இருப்பதால் அது உங்களுடைய அந்த விருப்பம் நிறைவேறக்கூடிய வகையிலே அந்த தமிழ் சமூக மையம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். கண்டிப்பாக அனைத்து கனடிய வாழ் தமிழ் மக்களுடைய ஆசை அது. கண்டிப்பா நிற்கணும். உலகமயமாக்கல் சூழலில் தமிழ் மொழி அழியாத செம்மொழியாக தொடர வேண்டும் என்றால் புலம்பெயர் தமிழ் நாடுகளில் தமிழ் நிறுவனங்களின் கல்வித்துறையில் அடுத்ததா என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்? அதற்கான தயாரிப்பு வேலைகள் ஒவ்வொரு நாட்டிலும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஜெர்மனியிலேயோ, சுவிட்சர்லாண்டிலேயோ, இங்கிலாந்திலோ, கனடாவிலோ, ஆஸ்திரேலியாவிலே இந்த தமிழ் கல்வி, தமிழ் கற்பித்தல் என்ற விஷயங்களெல்லாம் பாராட்டக்கூடிய வகையிலே, மெச்சக்கூடிய வகையிலே இடம்பெற்று வருகின்றன. அதுவும் இந்த எங்களுடைய விடுதலை போராட்ட காலம் கூர்மையடைந்த காலத்திலே வெளிநாடுகளிலே அந்த விடுதலை போராட்டத்துக்கு அனுசரணையாக ஆதரவாக இருந்த அமைப்புகள் அவர்கள் தங்களுக்குள்ளேயே அந்த பிரிவுகளை ஆரம்பித்தார்கள். தமிழ் மொழி, தமிழ் பாடசாலை, தமிழை மேன்மைப்படுத்துதல், சங்க இலக்கியம் பற்றி சொல்லிக் கொடுத்தல், தமிழ் கலைகளை வளர்த்தல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றும் அது தொடர்கிறது. அதே நேரம் நான் முன்னர் சொன்னது போல தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கூட கனடாவிலே இருக்கின்ற தமிழ் அறிஞர்களோடு தொடர்பை இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் பரிமாற்றம் செய்கிற, எக்ஸ்சேஞ்ச் செய்கிற, அந்த மாதிரி அறிவு சார்ந்த, மொழி சார்ந்த, விஞ்ஞானம் சார்ந்த விஷயங்கள்லாம் செய்கிற விஷயங்களில் ஈடுபட்டு வருகிறார். ஆகவே இன்னும் அழுத்தமாக சொல்வதனால் இந்த மொழி சார்ந்த, கலை சார்ந்த, பண்பாடு சார்ந்த விஷயங்கள் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் ஆரோக்கியமாகவும் மிக அவதானமாகவும் நடத்தி செல்லப்படுகிறதை பார்க்கலாம். ஆனால் எங்களுக்கு உள்ள தமிழர்களுக்கு உள்ள, புலம்பெயர்ந்த தமிழர்களுக்குள்ள இன்னும் ஒரு நெருக்கடி, எங்கள் இருக்கிற அரசியல் நெருக்கடிகளை நான் இதில் சொல்லாமல் ஒரு பத்திரிகையாளனாக இந்த இடத்தை விட்டு நான் போகலாம். ஏன்னா என்னுடைய மொழி
மொழியினுடைய மேம்பாடு பற்றி நீங்கள் சொல்கிறீர்கள். ம். அதனுடைய மேன்மை இங்கே நல்லா இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஒரு தொலைக்காட்சி ஒரு ஒரு நேர்காணல் செய்வதாக ம். அதனில் நீங்கள் அக்கறையோடு இந்த கேள்வி ஆமா. கேட்குறேன். அப்போ நான் அதற்கு எது சாதகமாக இருக்குது, என்ன விஷயங்கள் பாதகமாக பாதகமா இருக்கு. எங்களுக்கு என்ன பொறுத்தவரையில் சிலர் இதை விரும்பாமல் இருக்கலாம். தமிழர்களுடைய தாயக அரசியல், ம். தமிழர்களுடைய புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற அரசியல், இந்த மொழி சார்ந்த விஷயங்கள்லையும் பண்பாடு சார்ந்த விஷயங்கள்லையும் நான் சொன்னதானே அமைப்புகள் இந்த தமிழை வளர்ப்பதற்காக செய்தாலும் கூட இந்த அரசியல் சார்ந்த நெருக்கடிகள் அதுவும் தாயகத்திலே அங்கு உள்ள மக்களை ஒரு தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை ஒரு அவருடைய கஷ்டங்கள் தீர்கின்ற வகையிலே பணியாற்றுறதுக்கு ஒரு அரசியல்வாதி கூட இல்லை என்பதை ஒரு பத்திரிகையாளர் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அங்கே அது ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம். அதாவது ஆங்கிலத்திலே சொல்வார்கள் டிஸ்டர்பன்ஸ். இதெல்லாம் எங்களுடைய மக்கள் யாரிடத்திலேயே அவர்கள் போய் சொல்லுவார்கள். அப்போ அங்குள்ள மக்கள் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற தங்களுடைய உறவுகளில் எதை எதிர்பார்க்கிறார்கள்? தங்களுடைய கஷ்டங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், எங்களுடைய மொழியின் பெருமையை நீங்கள் அங்கே காப்பாற்றுவது போல் இந்த மண்ணிலும் காப்பாற்றுங்கள். இங்கே உள்ள பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். இங்கே உள்ள அரசாங்கம் அதை கவனிக்கவில்லை. இங்கே இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் அதை கவனிக்கிறார்கள். அவர்கள் தங்களை வளர்த்து கொள்வதிலும் தங்கள் பதவியை அடுத்த தேர்தலில் எப்படி தக்க வைக்கிறது என்பதிலும் யோசிக்கிறார்கள் ஒழிய மற்றது டிவைட் அண்ட் ரூல், அதாவது நீங்கள் பாருங்கள், தமிழர்கள் ஒற்றுமைப்படவும் என்று சொல்கிற விஷயத்துக்கு மாறாக தமிழர்கள் பிளவுபடுகிற விஷயம்தான் இலங்கையில் கூட நடக்குது. இதற்கு முக்கிய காரணமே அரசியல்வாதிகள், தமிழ் மக்கள் காரணம் அல்ல. நீங்கள் ஒரு பக்கத்தில் பாருங்க, யாழ்ப்பாணத்திலும் மலையகத்திலும் இருக்கிற பெற்றோர்கள், மலையக பெற்றோர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளை கற்பித்து ஒரு அறிஞனாக ஒரு பதவியில் அமர்த்த வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கிறார்கள். தேயிலை தோட்டத்திலே தொழிலாளியாக இருப்பார்கள். ஆனால் அவர்களை அவர்களுடைய கைகளை பிடித்து அழைத்து சென்று உதவிகள் வழங்குறதுக்கு மலையக அரசியல்வாதிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இல்லை, என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், அது யாரும் இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஆனால் நான் என்னுடைய அனுபவத்திலே, நான் மலையகத்திலே பிறந்தவன், 50 வருட கால அரசியல் எழுத்துத்துறையில் இருக்கிறவன். இதெல்லாம் ஒரு வரைவு நாங்கள் கீழினா, ஒரு கிராஃப் கீழினால் அப்படியே அது கீழே தான் போகுது. ஒரு எதிர்பார்ப்பு, எங்களுக்கு நாளை என்ன நடக்கும்ன்றது, நல்ல விஷயம் நடக்குமென்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடாவே. இலங்கையிலும் வடக்கு கிழக்கு மலையத்திலும் ஒரு அரசியல் மாற்றம் கொண்டு வருகின்ற பொழுது தான் அங்கே உள்ள மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். அப்பொழுதுதான் புலம்பெயர் நாடுகளில் வாழ்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருந்தாலும் எங்களுடைய மக்கள் அங்கே சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்ற ஒரு ஆறுதல் எங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாய்யா, நிச்சயமா. உங்களுடைய தகவல்கள் கண்டிப்பா புலம்பெயர் தமிழர்களை போய் சேரணும், அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அது நிச்சயமா நடக்கணும். நேயர்களே, இவ்வளோ நேரமும் தன்னோட அறிவாற்றலையும் அனுபவங்களையும் நம்மளோட ஐயா பகிர்ந்துக்கிட்டாரு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. நிச்சயமா உங்களுக்குமே அப்படிதான் இருந்திருக்கும். உங்கள் சார்பா இப்ப ஐயாட்ட நான் ஒரு கேள்விக்குள்ள போறேன். ஐயா, இந்த காலத்துல பாத்தீங்கன்னா தமிழ் மொழிக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை விட நுண்கலைகளுக்கு அதிகூடின முக்கியத்துவத்தை மக்கள் கொடுக்குறாங்க. இதை பற்றின உங்கள் கருத்து என்ன ஐயா? எங்களுடைய இப்போ கனடிய மண்ணிலும் மாத்திரமல்ல, இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் நாங்கள் மிகவும் கவனமாக பார்த்தால் இந்த நுண்கலைகள், நடனம், சங்கீதம், வாத்திய கருவிகள் கற்றுக்கொள்கிற என்ற விஷயம் ஒரு பெரிய செல்வம், அது ஒரு அசெட்டாக இருக்கிறது. நிச்சயமா. கனடாவிலே நான் 33 வருடங்களாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பல மிருதங்க அரங்கேற்றங்கள், நடன அரங்கேற்றம், சங்கீத அரங்கேற்றங்களில் நான் போய் ஒரு விருந்தினராக உரையாற்றுகின்ற, பிள்ளைகளை பாராட்டி விட்டு வருகின்ற ஒருவனாக இருக்கிறேன். பல ஆசிரியர்களோடு தொடர்புகள் இருக்கிறது. இந்த நீங்கள் தமிழ் மொழி சார்ந்து தமிழ் மொழியில் அந்த நடனம் பயில்கிற இடங்களில் தமிழ் மொழியுடைய பயன்பாடு இருக்கா, அல்லது ஒரு குழந்தைக்கு இந்த நடனத்தினைய உருப்படியை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அந்த பிள்ளை எடுக்கிற குறிப்புகள்
அந்த பிள்ளை எப்படி அதை குறிப்படுத்திக் கொள்கிறது என்ற விஷயம் எல்லாம் இங்கே பேசப்படுகிற ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தளவே நான் பல ஆசிரியர்கள் அவர்கள் நடனம் கற்பிக்கின்ற பொழுது நான் சென்றிருக்கிறேன், அவர்களோடு இருந்து நான் பார்த்துருக்கிறேன். பல ஆசிரியர்கள் அவர்களால் முடிந்த அளவுக்கு தமிழிலே தான் பேசுகிறார்கள், பிள்ளையோடு தமிழில் தான் பேசுகிறார்கள். பிள்ளைகள் அதை ஆங்கிலத்திலே குறிப்பிடுத்திக் கொள்வது இன்னொரு பக்கத்திலே அது இருக்கலாம். அதே போல தான் மிருதங்கம் கற்பிக்கிறவர்கள் எல்லோருமே. ஆனால் என்னுடைய அறிவுக்கு எட்ட வகையில் நான் என்ன சொல்கிறேன்னா, இது அவருடைய வீட்டில் இருந்தால் ஆரம்பிக்கணும். இது வீட்டில் இருந்தால் எல்லா வீடுகளிலும் சாத்தியம் இல்லாவிட்டாலும் கூட ஒரு தந்தையும் தாயும் தமிழ் மொழியை வீட்டிலே கையாளுகின்ற பொழுது அந்த பிள்ளை தான் அவர்களுடைய பிரதான பாடசாலைக்கு அப்படி இல்லாட்டியும் கூட தான் தமிழ் மூலமாக கற்கின்ற தமிழ் மொழி வகுப்பிலேயோ அல்லது ஒரு நடனத்திலேயோ அல்லது ஒரு மிருதங்கம் கற்பிக்கின்ற இப்போ மிருதங்க ஆசிரியரெல்லாம் தமிழில் சொல்லிக் கொடுப்பார், தமிழில் சொல்லிக் கொடுப்பார் எல்லாம். ஆனால் அங்கே அப்போ உங்களுடைய கேள்வியில் இருக்கிற எதிர்பார்ப்பு என்னென்னா, இந்த தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு இந்த நுண்கலையை கற்பிக்கிற அந்த கூடங்கள், அந்த கல்விக்கூடங்கள் உதவணுன்றது தான். ஆனால் இப்போ ஆச்சரியமாக இருக்கிறது, நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் நல்ல உச்சரிப்போடு கர்நாடக சங்கீதத்தை பயிலுகின்றார்கள். நடனங்களை அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப அபிநயம் செய்வதும் முகபாவங்களை காட்டுற விஷயங்கள் எல்லாம் ஒழுங்காக நடக்குது. ஆனால் அந்த மொழி சார்ந்த விஷயம் அங்கே சற்று குறைகிறதோ என்றதை நாங்கள் கவனிக்கணும். இதை நான் சொன்ன மாதிரி பெற்றோர்கள் இதை கவனிக்க வேண்டும். நீங்கள் போய் அது பிள்ளைகளுக்கு சொல்லவும், நீ போய் ஆசிரியர் டீச்சரோட தமிழில் பேசு, அவள் தமிழில் சொல்கிறத விளங்கி கொள்ள முயற்சிக்கணும். இந்த தமிழை நீங்கள் உங்களிடத்திலே வைத்திருக்கிறதுக்கு நாங்கள் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வர்றது இதுக்கு தான் கூட்டிகிட்டு வரோம். சங்கீதம் படிக்கவும் டான்ஸ் படிக்கவும் உங்களை கூட்டிகிட்டு வர்றதே எங்களுடைய மொழி சார்ந்து நீங்கள் அந்த நுண்கலைகளில் ஈடுபடணும். ஆகவே அதை நீங்கள் செய்யும் கொண்டு அந்த பெற்றோர் முதல் சொல்லணும். என்னென்னா, ஆசிரியர்களுக்கு அதுக்குரிய அவகாசம் இருக்காது. அது உண்மையாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சொல்லிக் கொடுக்குற அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு இருக்கிற குறைபாடுகளை கவனிக்க வேணும். ஒரு உருப்படியை சொல்லிக் கொடுக்கின்ற போது அடுத்த வகுப்புக்கு வருகின்ற பொழுது அதை சரியாக செய்யவில்லை என்ற அவ்வாறான பல சவால்கள் இருந்து, ஆனால் அதை நிச்சயமாக நான் சொன்னது போல ஆசிரியர்கள் இங்கே தமிழிலே தான் அதிகமான ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். தமிழில் தான் அவரோட வா போ என்று சொல்லி தான் அவர்களை கட்டுப்படுத்தி தங்கள் குழந்தைகளை போல நடத்துகிறார்கள். ஒன்று, பெற்றோர்கள் மிக அக்கறையோடு தன்னை பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த இடத்துல நடனம் பயில விட்டு வெளியில் காத்திருக்கிறார்கள். அல்லது சிலர் அவர்களே அந்த அறைக்குள்ளே அமர்ந்து. ஆகவே அது ஒரு நல்ல ஒரு சூழல். அந்த சூழலை நீங்கள் என்னிடத்தில் இன்று நீங்கள் கேட்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நல்ல ஒரு கேள்வி. எனது 35 வருட கால இந்த கனடிய பயணத்திலே, பத்திரிகை துறை பயணத்திலே நான் ஒரு பத்திரிகையாளனாக இருப்பதாலும் ஒரு கவிஞனாக எழுத்தாளனாக இருப்பதால் நான் இந்த நுண்கலைகள் சம்பந்தமான விழாக்களுக்கு செல்கின்ற அவரோடு பழகின்ற. ஆகவே அது நீங்கள் எதிர்பார்ப்பது போல் ஒரு மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு உங்களோடு சேர்ந்து நானும் அதற்காக பிரார்த்திக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. உண்மையிலே மக்களே, ஐயா சொன்ன மாதிரி தமிழ் மொழியை உங்களோட வீட்டில இருந்து ஆரம்பிங்க. உங்களோட குழந்தைகளுக்கான முழு தமிழ் மொழியையும் நீங்க கதைங்க. அவங்களோட எழுத வாசிக்கிற திறனை உருவாக்குங்க. அதுக்கு ஒரு விதையா பெற்றோர்கள் நிச்சயமா நீங்க இருங்க. அது அவங்களோட வளர்ச்சியை, நம்மளோட தாய்மொழியை அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. அதான் ஐயாவோட ஆசையும் எங்க எல்லாரோட தமிழ் மக்களோட ஆசையும் அதுதான். ஐயா, இன்றைய டிஜிட்டல் யுகத்துல யாரு வேணாலுமே செய்தி வெளியிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துட்டு, கையில ஒரு தொலைபேசி இருந்தா உடனே ஒரு செய்தியை வெளியிடலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்கோம். இந்த சூழல்ல முறையான ஊடக பயிற்சியும் பத்திரிகை தர்மமும் தெரிந்த இளைய தலைமுறையை உருவாக்குறதுக்கு உங்களுடைய அறிவுரைகள் என்ன ஐயா? நல்ல ஒரு கேள்வி. இவ்வாறான முயற்சிகள் இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் மலேசியா போன்ற நாடுகளில் இடம்பெறுகின்றன. நான் 3 நாடுகளுக்கும் சென்று வருகின்றவன். அங்கே இருக்கின்ற பத்திரிகை நிறுவனங்கள், தொலைக்காட்சி நிறுவனங்களுடைய முக்கியமானவர்களோடு தொடர்பு. ஆனால்
இந்த கனடாவிலே அவ்வாறான பயிற்சிகள் வழங்கப்படுவது போன்று இல்லை. சரி, பயிற்சி பெற்றவர்கள் இப்போ உங்களுடைய தொலைக்காட்சி போன்ற நிறுவனங்களிலே அல்லது ஒரு முக்கியமான வானொலி நிலையங்களிலே இருக்க வேண்டும் என்பது நிச்சயம். ஆனால் எது எங்களுக்கு கவலைக்குரியதாக இருக்கின்றால், யாருமே செய்திகளை எழுதிவிடலாம் என்கின்ற ஒரு சங்கடமான நிலை வந்திருக்கு. ஒரு செய்திக்குரிய ஒரு அந்த தர்மம் இருக்கிறது, ஒரு பண்பாடு இருக்கிறது, ஒரு மொழி வளம் இருக்கிறது, ஒரு மொழி ஒன்று இருக்கணும். ஆகவே எதை வேண்டுமென்றாலும் கேட்டுவிட்டு போகிறோம் என்று நினைப்பவர்களுக்கு அது சரியாக இருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னது போல், இப்போ நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போனால், நான் ஒரு பேச்சாளனாக நான் சென்றாலும், நான் என்னுடைய தொலைபேசி எடுத்து நான் அதை நேரடியாக முகநூல் மூலம் ஒரு நடனத்தையோ அல்ல ஒரு நல்ல சங்கீதத்தையோ நான் என்னை பாராட்டுவார்கள். அது நல்ல விஷயங்களை நாங்கள் செய்ய வேணும். அதற்காக ஒரு பாரதூரமான விஷயம் நடக்கிறத நாங்கள் பரப்ப தேவையில்லை. ஊடகங்கள் நல்ல விஷயங்களை பரப்பணும். ஆகவே நல்ல விஷயங்களை பரப்புறதுக்கு அதற்கு உரிய தகமையும் தகுதியும் ஓரளவு அந்த தேடல் உள்ளவர்கள்லாம் இருக்க வேணும், வளர்த்து கொள்ளணும் இல்லையா? அப்போ இந்த பழமொழியை நான் இதில் சொல்கிறது சரியோ தெரியாது, அதுவும் இப்போ உங்களுக்கு விரும்பாட்ட நீங்கள் மன்னிச்சு கொள்ளுங்க. குரங்கின் கையில் பூமாலை என்று சொல்லுகிறார்களே, அது சில இடங்களில் எங்களுக்கு அது சரி என்று தெரிகிறது. ஆகவே அதை நாங்கள் அந்தந்த பணிகளை செய்கின்றவர்கள். ஆனால் இன்னொரு நோக்கம் இருக்கிறது. இப்போ எங்களுடைய பத்திரிகை விளம்பரத்துக்காக அல்ல என்ற நிலை இப்பொழுது வந்துவிட்டது. நாங்கள் விளம்பரத்துக்காக பத்திரிகை நடத்தவில்லை என்றால் எங்களுக்கு விளம்பரங்கள் குறைந்து விட்டன. அப்போ எங்களுக்கு பத்திரிகை நடத்துவதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் இந்த சமூகம்தான். இந்த சமூகம் சார்ந்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். உங்களை போன்ற ஊடகங்கள், வர்த்தகர்கள், வாசகர்கள், எழுத்தாளர்கள், நண்பர்கள். அப்போ என்ன தேவை இருக்கின்றால், நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்வது, நல்ல விஷயங்களுக்கு உற்சாகம் அளிப்பது என்ற விஷயங்களில் எங்களோட சமூகம் ஒரு விழிப்போடு நடந்து கொள்ள வேண்டும். சிலவற்றை எதை புறக்கணிக்க வேணுமோ அதை நாங்கள் நிச்சயமாக புறக்கணிக்கணும். ஒரு இடத்துல 2 தமிழ் நண்பர்களை, 2 தமிழர்கள் ஒரு இடத்துல ஏதோ தர்க்கம் வந்து கைகலப்பில் ஈடுபட்டால் அதை உடனே எடுத்து வீடியோ போடுவது என்பது பத்திரிகை செய்யாது. அதனால் அதை கையில் அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் எல்லாம் அவற்றை தவிர்க்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை சில ஒழுங்கானவர்களை கூட மாற்றிவிடக்கூடிய வல்லமை அந்த விஷயங்கள் இருக்கு. பத்திரிகை துறைக்கு இருக்கு நிச்சயமா. ஆமா ஐயா, நன்றி. இவ்வளவு நேரமும் உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சு மிகச்சிறந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நேர்களே, ஒரு சிறந்த ஆழமான ஒரு நேர்காணல் வந்து வெறும் தகவல்களை மட்டும் தருவதில்லை. அது நம் சிந்தனையை நமக்குள்ள தூண்டி நம்மளோட அடையாளத்தை நமக்கு யாருன்றதை நிரூபிக்குது. அந்த விதத்துல இன்றைய நேர்காணல் கனடிய தமிழ் ஊடகத்துறையின் வரலாற்றையும் நமக்கு மிக அழகாக உணர்த்தி இருக்கு. மொழி என்பது வெறும் பேச்சல்ல, அது ஒரு சமூகத்தின் உயிர் மூச்சு அப்படின்னு வாழ்ந்து காட்டினவர் தான் இன்றைய நம்மளோட நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர். தனது 30 ஆண்டு கால பயணத்தில், எழுத்து பயணத்தின் மூலம் புலம்பெயர் தமிழர்களுக்கும் சவால்களுக்கும், எத்தனை சவால்கள் வந்தாலும் நடுநிலைமை வகிச்சு திசை காட்டியை தவற விடாமல் கனடா உதயன் நாவாயை செலுத்தி வரும் ஒரு அற்புதமான மாலுமி தான் இன்றைய நம்மளோட சிறப்பு விருந்தினர். இன்று நமது ஸ்டுடியோவுக்கு வருகை தந்து தனது கல்விசார் செம்மொழிசார் அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டவர் கனடா உதயன் பத்திரிகையின் தலைமை ஆசிரியரும் உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவரும் மதிப்பிற்குரிய திரு லோகேந்திரலிங்கம் ஐயா அவர்களுக்கு எமது ஆதி டிவி சார்பாகவும் நேயர்களாகிய உங்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அனு. நன்றி ஆதி தொலைக்காட்சி நண்பர்களே, உரிமையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். நேயர்களுக்கும் வணக்கம். வார்த்தைகள் அழியலாம், ஆனால் வரலாறாக பதியப்படும் எழுத்துகள் என்றுமே அழிவதில்லை.
எமது மண்ணின் அடையாளங்களை பாதுகாக்கும் இது போன்ற ஆளுமைகளை அடுத்தடுத்த வாரங்களிலும் ஒரு கனவு, ஒரு முயற்சி, ஒரு வெற்றி நிகழ்ச்சியில் உங்களுடன் சந்திப்பது உங்கள் அனோஜியா சுஜீவன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.